இப்போ நம்ம எல்லாரும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகி அம்மாவோட மகிமைகளை கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருக கடவுளாகட்டும், பிள்ளையாராகட்டும், மாரியாத்தாளாகட்டும், ஐயப்பனாகட்டும், இவ்வளோ சாமி இருக்கையில் வராகி அம்மனும் இருந்திருக்காங்க. நம்ம தான் வராகி அம்மனை கவனிக்காமல் விட்டுருக்கோம். இப்போ எல்லாரும் கும்பிட்டு அவங்க கேட்ட பலன் அவங்களுக்கு கிடைச்சனால அந்த அம்மாவை இப்போ கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோல் இப்போ நமக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை தீர்க்க சொல்லி நம்ம அந்த அம்மாட்ட கேட்கலாம், முறையிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அதன்படி நீங்கள் அந்த அம்மாவை கும்பிட்றதுக்கு சிலையோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த அம்மாவை மனசார கும்பிடணும்னா ஒரு விளக்கெடுத்து மண் விளக்கில் நெய் ஊற்றி ஒரு திரியை போட்டு நம்மளால் என்ன பூ வைக்க முடியுமோ அந்த அம்மா விளக்குக்கு கீழே வச்சு மனசார நம்மக்கிட்ட ஒரு பொய் புரட்டு இல்லாமல் மனசார உங்களுக்கு என்ன தேவையோ அதை கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆத்தா உங்களுக்கு கண்டிப்பாக அருள்பாய்ப்பா. உங்களால் சாமி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மதுரையில் இருக்கேன். அங்கே இருக்க கோயிலை வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி அந்த கோயிலோட அட்ரஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கங்க. இப்போ சாமியோட புராணத்தை பார்க்கலாம். இப்போ இந்த அம்மா வயிற்றிலேயே பிறக்கலையாம். 7 கன்னியோட பிறந்த சாமி தான் இந்த ஆத்தாவாம். இந்த ஆத்தாவுக்கு பன்னி முகம் கொண்டு இருப்பாங்களாம். இந்த அம்மா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவங்களாம். நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தை அந்த அம்மாட்ட முறையிட்டாலும் அந்த அம்மா நீங்கள் உண்மையாக இருக்கதை பார்த்துட்டு இவ நம்ம தேவைக்கு கும்பிட்றாளா இல்லை எப்பயுமே நம்மளை கும்பிட்றாளா, நல்லா நம்மளை கும்பிட்டுக்கிட்டு வருவாளா அப்படின்னு பார்த்துட்டு அந்த தேவை நமக்கு கேட்காமலே அருள் பாய்ப்பாளாம். அப்படிப்பட்ட ஆத்தாவான் இவளுக்கு இருக்க சக்தி யாருக்குமே இல்லையா. எவ்வளவோ பேய், பிசாசு, பில்லி, சூனியம் இதுகளை எத்தனையும் அடக்கி ஆள்றவளாம். காசிலேயே அத்தனை பொணத்துக்கு நடுவில் மூளைக்கு மூளை அந்த சாமியை வச்சுருப்பாங்களாம். என்னான்னு பார்த்தா அவ்வளோ ஆவிகளையும் அடக்கி ஆள்றவ தான் அந்த சாமியா. குறை ஆயுசில் சாகுறாங்கள அவங்களுக்கு பேர் பிரதாத்மாவா, எனக்கு அது வார்த்தை வரல, நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த குறை இதில் சாகுறவங்கள உக்குரமாக திரியிறவங்களையே கண்ட்ரோலில் கொண்டு வரவங்க தான் இந்த வராகி அம்மனா. இந்த வராகி அம்மனுக்கு மிஞ்சிய எந்த சாமியும் கிடையாதான். நம்ம அப்பே முருகன் இருக்காரு, நம்ம அப்பே ஐயப்பன் இருக்காரு, மாரியாத்தா இருக்காங்க, இத்தனை சாமிகளும் இருக்காங்க. இவங்கள்ட்டையும் கேட்டாலும் நமக்கு பலன் கிடைக்கும். ஆனால் இவங்களை மிஞ்சிய ஒரு தெய்வம்னா நமக்கு இந்த வராகி அம்மனா.